என்னக்கா எப்ப வந்தாலும் தானே அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாருன்ட்டு என்னைக்குதான் உங்க வீட்டுக்காரு வீட்டுல இருப்பாரு சொல்லுங்க பாப்பா. இப்பெல்லாம் வேலை உண்டு வீடு ஒன்று தாம்மா இருக்காரு. முதல்லலாம் கூட குடிக்கிறதுக்கு கல் கடைக்கு அங்கே இங்கிட்டுன்னு போவார். இப்பெல்லாம் எங்கிட்டும் போகிறதில்ல. அட போக்கா. நான் வேற என் அண்ணிக்கிட்ட இது ரிப்பேர் ஆகி போச்சு இங்கே வச்சுட்டு போங்க நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். வேற இந்த அண்ணன் எப்போ வந்தாலும் அப்பவா இப்பவா அப்பவா இப்பவான்னு ஒரே இதாக இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க அப்போ இங்கே ஒரு மெக்கானிக்கை உருவாக்கி விடுவேன் பார்த்துக்கோங்க. தொழில் தெரிஞ்ச ஒரே நாளை விட்டு வைக்கிறேன், இல்லை நானே உருவெடுத்துருவேன். என் புருஷனே வந்துட்டாரு பாரு. என்னண்ணே எப்போ பார்த்தாலும் வீடே தங்குறது இல்லை. இங்கே போகிறதா அங்கே போகிறதா அங்கே போகிறதா இங்கே வரதுமா. ஏமா என்னாச்சு? ஏண்ணே நான் நேற்றே சொன்னேன்ல எங்கள் அண்ணி வீட்டு மீது ரிப்பேர் ஆகி போச்சு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு. அப்புறமா இப்பறமா நீங்கள் இன்னும் இதை சரி பண்ண முடியல. அட ஏமா நீ வேற, இந்த உமால் இருக்கால அவளுக்கு போயிட்டு கூரை மேய்ஞ்சு கொடுத்து அடுப்பெல்லாம் போட்டு கொடுத்தே இல்ல. ஆமா அதே எங்க அத்தை கூட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஏதோ கடை வைக்கிறாளுகளாமா என்னன்னு. அதான் வேலையை செஞ்சு போட்டு எங்க சித்தப்பு வேற கூட்டிட்டு போயிருந்தேன்னா அவரு வேற ஏன்டா வேலை செஞ்சது கூலி வாங்கி கொடுறா அப்படின்னாரு. சரின்னு போய் கேட்டா ஏனே இப்ப செஞ்ச உடனேயுமே கூலி கேட்கணுமா, காசு என்ன தூக்கிட்டா ஓட போறேன் அப்படி இப்படின்னு ஒரே அக்க போறம்மா. உங்க காசு எங்கேயும் போவாது என்கிட்ட தான் இருக்குது, அதனால நீங்க கவலைப்படாம போங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருச்சு. என்னத்த சொல்றது, நம்ம வேற விடாப்பிடியா காசை குடுமான்னு கேட்டு வாங்க முடியல. நானும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏங்க நாளைக்கு சீட்டு வேற கட்டணும், காசு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏடி தரவுகள்கிட்ட வாங்கலாம், அது தரவே மாட்டேங்குதுடி, அப்புறம் என்னடி பண்றது? அதுவும் இல்லாம புதுசா கடை ஆரம்பிக்கிறேன்னு. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், அவ கூப்பிட்டும் போது நீங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன. கேட்டீங்களா? அவகிட்ட எல்லாம் காசு சாமானியமா வாங்க முடியாது. கடன் கொடுத்தவளை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இதுல இவரு போய் செஞ்சு கொடுத்துட்டு வராரு வேலை. அப்ப நேற்று இந்த பொண்ணு வந்துச்சுல்ல, சின்ன பொண்ணுக்கு இதை சரி பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு ஓடுறீங்களா அங்க கதவை பூட்டிப்புட்டு? அடியே நீ வேறடி, ஏண்டி நீ வேற. நானே இப்ப இந்த சித்தப்பு வேற வருவது காசு கேட்பது என்ன ஒண்ணுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போனீங்கல்ல கொடுங்க, நானும் 10 ரூபா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரிண்ணே சரிண்ணே இதை சரி பண்ணி கொடுண்ணே. சரி அந்த டூல்ஸ் பை எடுத்துட்டு வா. ஒரு வேலைக்கு ஆகிறது இல்லை. ஆஹா அவளிங்களுக்கு தான் போயிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறது. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்னமா அந்த பொண்ணு மட்டும் இப்படி இருக்குது, செஞ்சதுக்கு கூட கூலி தர மாட்டேங்குது. நம்மளாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைண்ணே, அவ எங்ககிட்டே சண்டைக்கு வாரா, நம்ம என்னத்த சொல்ல முடியும். குடுமா என்ன ஃபால்ட்டுன்னு பாப்போம். என்னண்ணே கீழே வச்சு சரி பண்றீங்க, வீட்டுக்குள்ளேயாவது எடுத்துட்டு போலாம்ல, இங்க வச்சு செஞ்சிருவீங்களா? அதெல்லாம் செஞ்சிருவேன் அத்தா, என்ன பிரச்சனை? என்னன்னே தெரியலையா, ஆனானா ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னாங்க. என்னங்க ஏண்டி அம்புட்டும் பணம்டி, பணம் காசு போட்டு வாங்கினது அப்படியே கீழே போடுறவ கையில கொடுத்தா ஆவாதா? அது கீழே வைக்கணும்னு நினைச்சேன், அப்படியே கை தவறி விழுந்துருச்சு. கீழே வைக்கணும்னா குமிஞ்சு வைக்கணும், அப்படியே மேல நின்னுக்கிட்டு அப்படியே போடுறது இல்ல. முதல்ல மாதிரி போடாம விக்கிறல்ல, அதனாலதான் அந்த ஆட்டம். சரி சரி எனக்கு சரி பண்ணி கொடுங்கண்ணே. அட இருமா எடுத்து சரி பண்ணி தாரேன். கையில கொடுக்க கூட வலிக்குது நம்ம வீட்டு ஆளுக்கு. அண்ணி டீ வச்சுட்டேன் ஊத்தவா? நீங்க ஊத்தி குடிங்க அண்ணி, நான் இந்த அடுப்பு எரிச்சு விட்டு வந்துடுறேன். நான் ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் குடிக்கிறதுன்ட்டு தான் இருக்கேன். அண்ணனும் அவரும் வெளியே போயிட்டாங்க, வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா வச்சு ஊற்றிடலான்னா ஆளுக்கு ஒரு மூலையில் போயிடுறது. ஏமாடி ராணி இந்தாமா 100 ஐசுனே உனக்கு. இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கடா எல்லாரும் இருந்தால் ஒரே தான் டீ வச்சு ஊற்றிடலாம், ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்காங்களேன்னு. தான் வந்துட்டீங்கல்ல, எம்பிட்டாச்சு இதுக்கெல்லாம்? ஏமா இல்லை எம்பிட்டாச்சுன்னு சொல்லுனே, நலங்கு வைக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதான் காசு எம்பிட்டுன்னு சொல்லினா கொடுப்பேன்ல. ஆத்தடியத்தான் நல்லா இருக்கு போ, நான் வாங்கல மாப்பிள்ள வாங்கினா அப்படி. சரி அவர் வெளியே நின்றுகிட்டு இருந்தாரு காலை கழுவிட்டு வாரேன்னு, சரி உள்ள கொண்டு போய் வைப்போன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். சரிண்ணே சரிண்ணே, அதானே பார்த்தேன் அவர்கிட்ட சொல்லி விட்டேன், நீ பைய எடுத்துட்டு வரவும் சரி நீ தான் வாங்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? வாழையிலையும் மாலையும் மட்டும் வாங்கலாமா, மற்ற எல்லாமே வாங்கிட்டேன். மாலையெல்லாம் இன்னைக்கு வாங்கினோம்னா வாடி போயிடும், காலையில போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அப்படியே வரும்போது வாழையிலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. என்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன் நீங்களே, என்ன ஆச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, பேசியாச்சா? எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தாச்சுண்ணே. சரிம்மா சரிம்மா. எங்க என்ன மல்லிகா
ஒரு சத்தத்தையும் காணா, ரொம்ப அமைதியா இருக்கியே. வீட்டுக்கு மருமக வரப்போகுதுன்னு பயமா? ம் என் வாயை கிண்டாம கம்முன்னு போங்க. ஏனே கம்முன்னு இருக்க மாட்டியா? இப்போ எதுக்கு அண்ணிக்கிட்ட வாயை கொடுத்துட்டு இருக்க நீ? எப்பயும் பேசுற மாதிரி தான் நான் பேசினேன். இதுல என்னம்மா தப்பா பேசிவிட்டேன்? ஏனே அண்ணியே வயிற்றுச்சல் பிடிச்சி போய் கிடக்குறாங்க, கம்முன்னு இரு. ஏன் என்ன ஆச்சு? காலையில் பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நிரஞ்சன் கிட்ட, எப்பா வெளியே போகணும் இன்னைக்கு, எங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னதுக்கு, வேலை இருக்குது வெட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் நேரமாக போகணுன்னு சொல்லி. பொண்ணு வீட்டுக்கு போனால் அவன் அங்கே உட்காந்துருக்கான். அதுவும் உட்காந்துருந்தவன் சும்மா இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு பாத்திரம் எடுக்கவும் அவங்க கழுவுறதுக்கு எல்லாம் பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்ததும் போதும் அண்ணி பிபி ஏறி போய் இருக்கிறாங்க. நீ இது எதையும் வாயை விட்டுறாத. என்ன அம்பிட்டு தான். பையன் சூப்பரா? அதுக்கு தான் இப்ப மூஞ்சி தூக்கிட்டு இருக்கியா? விடு விடு, இதுல என்ன இருக்கு? என்ன இருக்குதா? அவனை சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் ஒரு வேலை செய்ய விட்டதில்லை நான். இன்ன வரைக்கும் சமையக்கட்டுல உப்பு எங்க இருக்குதுன்னா கூட அவனுக்கு தெரியாது. அப்படி வளர்த்தேன். இன்னைக்கு மாமியார் வீட்டு சமையக்கட்டுல ஏறிக்கிட்டு நிக்கிறான் பாத்திரத்தை கழுவுறதுக்கு. எப்படின்னு பாருங்க. இவெல்லாம் நம்மள பார்க்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை தான் பார்ப்பான். நல்லா புரிஞ்சு போச்சுங்க. பாம்புனே தெரியாம பாலை வாத்து இருக்கணும் இப்பதான் தெரியுது. அண்ணே நீ போனே, நீ போ. அண்ணி வேற கோவமா இருக்கு. சரி, நான் வாரேன். ஒன்னு சொன்னா போதுமே, அப்பயே ஓடிடுவீங்க. அண்ணி விடுங்க விடுங்க. எனக்கு வாச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. என்னத்த சொல்றது? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வளர்த்ததுக்கு இப்ப எப்படி இருக்கிறான்? இனி வருங்காலத்துல எல்லாம் நம்மளெல்லாம் பாப்பானு கூட தெரியல. ஏய் பூமாரி, கோபி, என்ன மேடம் பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறியா? அட நீ வேற. உங்க வீட்டுல யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா. முக்கியமா உன் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்க அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க? தெரியல. ஆனா அதிகமா யார்கிட்டயுமே பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடி விழுகுதா. அதான் நான் வெளியவே வர்றதில்லை. இங்க பாரு, அவங்க அப்படிதான், அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ எப்பயும் போல நார்மலா எல்லாத்துக்கிட்டையும் பேசு வையு, சரியா? ஐயோ வேணாம் சாமி. அன்னைக்கே அந்த அடி விழுந்துச்சு. மறுபடியும் நான் பேசினேன்னா மறுபடியும் வீட்டில் அடி விழுகும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன பூமாரி? அடி வாங்கி பாரு ஒரு நாளைக்கு எங்க அம்மா கிட்ட, அப்பதான் தெரியும். சரி விடு. அப்புறம் ஏதோ கடை ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா, எங்க அம்மா இட்லி கடை ஆரம்பிக்கிறாங்க. அது நல்ல பெரிய கடையா நாங்க கொண்டு வருவோம் தெரியுமா? அதுவும் இல்லாம எங்க அம்மா சொல்லியிருக்கு, கடை மட்டும் நல்லா ஒண்ணுச்சுன்னா உனக்கு நகை எடுத்து கொடுப்பேன். இந்த வீடெல்லாம் இடிச்சு நல்ல பெரிய பணக்கார வீடா கட்டிடுவோம். கார்ல தான் போவோம், கார்ல தான் வருவோம்னு எங்க அம்மா சொல்லியிருக்கு தெரியுமா? அப்பனா ஜாலியா இருப்ப நீ, அப்படித்தானே? ஆமா, நாங்க கார்ல தான் போவோம், கார்ல தான் வருவோம். அப்புறமேட்டுக்கு கெத்தா இருப்போம் தெரியுமா? இந்த அரவிந்த் அண்ணா அவங்க அம்மாலாம் இப்ப வீடு கட்டியிருக்காங்கல்ல, அந்த மாதிரியே நாங்களும் சொந்தமா இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டுவோமாமா. எங்க அம்மா சொன்னுச்சு. ஏய் சூப்பர்ப்பா. அப்பனா எங்களை எல்லாம் கூப்பிடுவியா? எல்லாத்தையும் கூப்பிடுறேன். என்ன நாளை கடை திறக்கிறாங்களா? ஆமா, நாளைக்கு கடை திறக்கிறாங்க. அப்பெல்லாம் இனிமே பெரிய கெத்து தான் பூமாரி. அப்பனா இனிமே நீ யார் வீட்லயும் போயிட்டு சாப்பாடு கொடுங்க குழம்பு கொடுங்கன்னுலாம் கேட்க தேவையில்லை. நீ ஏன் ஹோட்டல் முதலாளி, அப்ப நீங்களே இனிமே பார்த்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதான். ஆமா, இனிமே நான் யார் வீட்லயும் போயிட்டு கையேந்தி நிக்கணும்ன்றது இல்லையாம்மா. எங்க அம்மாவே இனி எல்லாமே நம்ம வீட்லயே இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா மிக்சி கிரைண்டர் எல்லாமே வாங்கிட்டோம் தெரியுமா நாங்க. ஏய் சூப்பர்ப்பா. சரி சரி, எங்க அம்மா பார்த்தா அடி விழுகும், நான் வாரேன். சரிப்பா. நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிரு, எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க. என்னடா பஸ்லயே வந்துட்டியா நீ? ஆமாம்மா, பஸ்லேயே வந்துட்டேன். இவன் கூட வரத்துக்கு பஸ்லேயே வந்துடலாம். என்ன ஈவினிங் டைமில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது, எல்லாம் வேலை விட்டு வர்றதுனால தொங்கிக்கிட்டு வர்றதா இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி விடு, ஒரு நாள் தானே, நாளைக்கு அண்ணன் வந்துடுவான், அண்ணன் கூட போய்க்கலாம். ஓகேம்மா. எனக்கு ராஜாவா நான் வாழுவேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுவேன். ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்டா, ஒரு ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்டா. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்.
உசுர் இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன பாட்டெல்லாம் சும்மா கலக்குது. இனிமே ஐயாவோட வேலையும் அப்படிதான் கலக்கும். ஏய் மீட்டிங் போனியே என்னடா ஆச்சு அதை சொல்லு. அம்மா ஐயா கில்லிமா, ஐயா கில்லி சொல்லி வச்சு அடிச்சேன் பாத்தியா? டேய் என்னன்னு சொல்டா. ஏம்மா உன் பையன் மேனேஜர், ஓகேவா? ஒரே ஒரு மாசம் தாம்மா, ஒரே ஒரு மாசம். அதுக்கப்புறம் உன் பையன் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குவேன். என்னத்தப்பா காவாயவா போட நாரவாயா? ஏம்மா இனிமே கவலையே இல்லைம்மா, கவலையே இல்லை. சீக்கிரம் காரை வாங்கிடுவோம், சொந்தமா வீட்டை வாங்கிடுவோம். அப்பா கொசு தொல்லை தாங்க முடியல. ஏம்மா அந்த பேட் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுமா. ஒரே அடி பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். திமிரு பிடிச்சவன் வயிறு எறிகிறான் பத்தியாமா? சரி சரிடா, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க சரியா? இப்போ என்ன, நீ மேனேஜர் ஆக போற அவ்வளோதானே? உங்க அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னியா இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி ஆனோனையுமே அப்பாவுக்கு தான் ஃபோன் போட்டு சொன்னேன். ஆமாம்மா அப்பாவுக்கு தான் முதல்ல சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் உனக்கு. டேய் நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாத, போ உங்ககிட்ட. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, சீக்கிரம் ஏதாவது ஒரு காஃபியா ஏதாவது போட்டு வாம்மா. சரிடா இரு போட்டு வரேன். டேய் இனிமே எனக்கு காலை பிடிச்சி விடுறது கையை பிடிச்சி விடுறதெல்லாம் நீ தான் சரியா? அது மட்டும் தான் பிடிக்கணுமா இல்ல கழுத்தையும் சேர்த்து பிடிக்கணுமா? அப்பா மாவை ஆட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதப்பா. மாவு ஆட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதா? புது கிரைண்டர் தானே போட்டிருக்க, அப்புறம் என்ன? இல்லடி முத நாள் இல்ல, அரிசி எம்பிட்டு போடணும் என்ன ஏதுன்னு தெரியல. அதிகமாக போட்டோம்னாலும் ஏதாவது ஆயிடும்ட்டு தான் அளவா போட்டேன். அதான் அளவா போறேன்னு சொல்லி ரொம்ப கம்மியா போட்டுறாத. நாளைக்கு நாள் வேற, ஆளுங்கெல்லாம் திபு திபுன்னு வருவாங்க, பத்தாம போயிட போகுது. இல்லடி முத நாள் ரொம்ப அதிகமாலாம் வேணாம், 3 கிலோ போடுவோம். அது எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு அடுத்த நாள் அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கலாம். ஏம்மா ஒரு 5 கிலோவை போட வேண்டிதானே? காலேருந்து கடை நடத்த போற நைட்டு வரைக்கும் 3 கிலோ வச்சு என்ன ஓட்டிக்கிட்டு வர போறியா? இல்லடி கொஞ்சம் பொறு. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது சரியா? எடுத்தோன்னே அகலக்கால் வச்சோன்னு வையே, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவும் இல்லாமல் நம்ம கடன்பட்டு தான் தொழில் பண்ணுறோம். கொஞ்சமாவது சிக்கனமாக பண்ணாதான் நம்ம எதுவும் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாம அகலக்கால் வச்சாலும் சரி சரி அதெல்லாம் விடு. இப்போ காலையில டிஃபனு, மதியானத்துக்கு என்ன பண்ண போறோம், ராத்திரிக்கு என்ன பண்ண போறோம்னு எழுதணும். என்னென்னு சொல்லு. என்ன இட்லி மட்டும் தானே போட போறோம்? ஏம்மா நீ என்ன லூசாமா? காலையில் இட்லி சாப்பிட்றவன் மதியானம் இட்லி சாப்பிட்டு ராத்திரி இட்லி சாப்பிடுவானா? நம்ம வீட்டிலே இட்லி ஊற்றுனோம்னா சாப்பிட்றோமா? ஏதோ மிச்சம் மீதி பட்டா மதியானத்துக்கு சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட முடியுமா? தொண்டை அப்படியே சிக்கிக்கிற மாதிரி இருக்காது. ஏற்ற கடைக்காரியெல்லாம் பார்க்குறல்ல, மதியானம் குழிப்பணியாரம், ராத்திரி குழிப்பணியாரம், அது மட்டும்தான் ஊற்றுறான். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் காலையில் டிஃபன் இட்லி தோசை, அப்புறம் மதியானத்துக்கு நல்லா கம கமன்னு பிரியாணி, அப்புறம் ராத்திரிக்கு இட்லி தோசை, அப்படி போட்டால் தான் ஓடும். அவள் ஒரு குழிப்பணியாரத்தை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கா, நம்ம அந்த மாதிரி வச்சு ஓட்டக்கூடாது. அவகிட்ட இல்லாததை போட்டால் தான் நம்மக்கிட்ட ஆள் வருவாங்க. ஏண்டி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஊருப்பட்ட வேலை வருமேடி. என்ன இட்லிக்கு ஆட்டுறமாவே எடுத்து தோசை ஊற்ற போகிறோம், இதில் என்ன வரப்போகுது? ஏண்டி மதியானத்துக்கு பிரியாணின்னா சிக்கன் விற்கிற வேலை முட்டை விற்கிற வேலைக்கு. ஏம்மா அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுமா. அதுவும் இல்லாமல் தடவை கடை ஆரம்பிக்கிறோம், நல்லா ஆப்பர் கீப்பர்னு போடணும். அதெல்லாம் போட்டால் தான் ஓடும். என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. வருமா காலையில் இட்லி தோசை, மதியானம் பிரியாணி, ராத்திரி இட்லி தோசை, புரியுதா? அம்பிட்டு தான் இதை தான் பண்ண போகிறோம். என்னமோடி சரி, எப்படியோ ஒன்று பண்ணுவோம். என்ன இப்போ சமைக்கிறது எப்படி? நீ சமைக்கிறியா நானா? வீட்டிலலாம் நீ தானே சமைக்கிற, நீ ஏன் சம. நான் என்ன இந்த இட்லி தோசை போடனா போட்டுருவேன், குழம்பு வச்சு சட்னி அரைக்க மாட்டியா? அதெல்லாம் நான் செஞ்சு விடுவேன். பிரியாணியெல்லாம் நான் வச்சேன்னா கம கமன்னு எப்படி இருக்கும்? அந்த காலத்துலேயே உன் சாப்பாடை ஊரே சாப்பிட்டுச்சு. இன்னைக்கு உன் கைப்பக்குவத்தை கற்றுக்கிட்டு அவள் போய் அங்கே கடை வச்சிருக்கிறான். அப்படின்னும் போது அவளுக்கு தொழில் சொல்லி கொடுத்துருக்கிறதே நீ தான். அப்போ நீ வச்சா எப்படி இருக்கும்? அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நல்லபடியாக வரும். சரிடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி என்னென்னு எழுது. ஆமாம், எனக்கு என்ன படிப்பு இருக்குது எழுதுறதுக்கு?
இட்லின்னு எழுத சொன்னால் அட்டிலின்னு எழுதுவேன். தோசைன்னு எழுத சொன்னால் வீசன்னு எழுதுவேன். அதெல்லாம் எனக்கு வராது. அப்போ பிளக்ஸ் எல்லாம் வைக்கணுமாம்ல, அதெல்லாம் வைக்கலையா? ஆமாம், பிளக்குஸு வைக்கிற பிளக்குஸு அதெல்லாம் வைக்க ஊருப்பட்ட செலவாகும். ஏண்டி அதெல்லாம் விளம்பரம் வைக்கிறாங்கல்ல, 1 வாங்கினா 1 பிரி, 2 வாங்கினா 1 பிரி அப்படின்னு. அந்த மாதிரி நாள் நம்ம ஆஃபர் போடுவோமாடி. அப்படின்ற? ஆமாண்டி. மதியானம் பிரியாணி 1 வாங்கினா 1 பிரின்னு போடுவோண்டி. அப்பதான் ஊர்க்கார பயலகள்லாம் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க. அதுவும் சரிதான். நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஊருக்கே தெரியணும். அதனால் அப்பெல்லாம் போட்டால் தான் நம்ம பிடிக்க முடியும் ஆட்களை. ஏன்னா அவள் குழிப்பணியாரத்தை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதை திங்கவே ஊர்க்கார பயிர்கள்லாம் போகிறானுங்க காலையிலும் சாயங்காலமும். நம்ம வச்சோம்னா நம்மக்கிட்ட வராமையே இருக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆயில் அதிகமாக இருக்குனால நெஞ்சு கறிக்க முடியே. நம்ம சோறு கொடுத்தோம்னா வேற நான் சொல்லுவாங்க, வந்துருவாங்கடி நம்மக்கிட்ட. சரி சரி சரி. அம்மா, ஏ ஆட்டக்காரி, எங்கடி போயிட்டு வர? வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா உங்ககிட்ட? அம்மா, நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாளைக்கு கடை வைக்கிறோம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வர போனேம்மா. எதுனாலும் எங்க கடையில வாங்குங்கன்னு சொல்ல போனேன். அப்படியா? சரிடா சரிடா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பிள்ளைங்களும் வருங்க தானே? ஆமாம்மா, எல்லாருமே வராங்களாம்மா. சரி 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 சரி, போய் அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தனித்தனியாக கூடையில் எடுத்து வை போ. அம்மா, இன்னைக்கு தான் பிள்ளையே அடிக்காம இருக்காப்பா, இல்லைன்னா இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்திக்கிட்டு கிடப்பா. ஏண்டி அப்படியே இனிமே வர வருமானத்துல உண்டியல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்ப்போண்டி. வருங்காலத்துல இவளுக்கு நகை நட்டெல்லாம் போடணும், எல்லாம் செய்யணும் வைக்கணும்ல. ஏன் என் பிள்ளைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? இத்தனை வருஷம் எந்த ஒரு ஆம்பளையோட தயவும் இல்லாமல் குடும்பத்தை இம்புட்டு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இவளை பெற்றவன் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டான். ஆனால் நான் இன்னமும் என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியெல்லாம் அவளை தான் விட்டுற மாட்டேன். நான் பார்த்துக்குவேன், சரியா? நீ எதை பற்றியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்லடி, அவனாவது ஒரு 15 கொடுத்தா வாங்கி நமக்கு ஒரு செலவுக்கு ஆயிருக்கும். நீ தான் அவன் காசு கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிவிட்ட. இங்கே பாரு, அவன் கொடுக்குற காசை வச்சு நான் வாழணுமா? என்னையே வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கழுத்தில் தாலியை கட்டினவனெல்லாம் நான் போய் மதித்து அவன் கொடுக்குற பிச்சை காசை வச்சு நான் வாழணும், என் வயிற்ற நிறைக்கணுன் இருக்கா? அப்படி எந்த அவசியமும் எனக்கு கிடையாது சொல்லிட்டேன். நான் தனியாளாக இருந்தாலும் எவனுக்கும் அடி பணியாத ஆள். தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் இன்னொருத்தியை தேடிக்கிட்டு போயிட்டான். அவனை நினச்சிக்கிட்டு நீ இன்னமும் பேசிக்கிட்டு இருக்க. ஏம்மா நீ வேற? இந்தா சுண்டல். ஓஹோ, இதுக்கு தான் போனீங்களா நீங்க? அது மட்டும் இல்ல, உனக்காக மல்லிகைப்பூவும் கொண்டு வந்திருக்கேன். சரி, வச்சு விடுங்க.